கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை லூக்கா 1:13 வசனம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்தும் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறார். அதாவது ஆண்டவர் நான் வேண்டுகிற காரியங்களை கேட்டிருக்கிறாரா இல்லையான்னு தெரியலையே, பதிலே வரலையே, இவ்வளோ நாள் நான் வெயிட் பண்ணியும் அதற்கான ஒரு ஆன்சர் ஆண்டவர்கிட்ட இருந்து வரவே இல்லையே, அப்படி நிலைமை மாறாமல் அப்படியே போய்கிட்டே இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் கலங்கிட்டுருப்பீங்கன்னா, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். இந்த வார்த்தை யாருக்கு யார் மூலமாக அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சகரியாவுக்கு தேவதூதன் மூலமாக, காபிரியேல் தேவதூதன் மூலமாக இந்த வார்த்தை அறிவிக்கப்படுகிறது. அதே வார்த்தையை தான் கர்த்தர் உங்களுக்கும் கொடுக்கிறார். நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு காரியத்துக்காக வேண்டிக் கொண்டு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லை நீங்கள் வேண்டின காரியங்களை மறந்து கூட போயிருந்திருக்கலாம், ஏன்னா ஆண்டவர் பதிலே தரலன்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வேண்டுதல்களை எல்லாம் நினைவில் வைத்திருக்கிற ஒரு தேவன் உண்டு, வேண்டுதலை கேட்டிருக்கிற ஒரு தேவன் உங்களுக்கு உண்டு. அந்த வேண்டுதலை அப்படியே நிறைவேற்றி உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுகிற தேவனாகவும் இந்த நாளில் கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். ஆமென். இந்த சகரியாவும் எலிசபெத்தும் எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயது சென்றவங்களாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எப்போ ஒரு குழந்தைக்காக ஜெபிச்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன். அவங்களால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் அவங்களுடைய சரீரம் இருக்கும்போது தான் அவங்க கண்டிப்பாக குழந்தைக்காக ஜெபிச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு குழந்தையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சிருப்பாங்க. ஆனாலும் அவங்க ஜெபிச்சப்ப அந்த குழந்தை பாக்கியம் அவங்களுக்கு என்ன செய்யலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கல. ஆனால் அவங்க இப்போ வயது சென்றவங்கள ஆயிட்டாங்க. இப்போ அவங்களே என்ன முடிவுக்கு வந்துட்டுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி இனிமேல் நம்ம குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, ஆண்டவர் நம்ம வேண்டுதலை கேட்கலை, ஆனாலும் நம்ம கர்த்தரை விடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போல் கர்த்தரை தேடுவதிலையும் கர்த்தருடைய காரியங்கள்லையும் எப்படி அந்த இளமையான காலத்தில் இருந்தாங்களோ, அதே போல் தான் வயது சென்றவங்களாக இருக்கும்போதும் கர்த்தருடைய காரியங்களில் அவங்க உண்மையாய் செயல்பட்டு கொண்டே வந்தாங்க. கர்த்தரை தேடுகிறதா இருக்கட்டும், கர்த்தரை கனம் பண்ணுகிறதா இருக்கட்டும், கர்த்தருடைய ஊழியத்திலையா இருக்கட்டும், அவங்க அழகாய் அதில் பின்வாங்காமல் செயல்பட்டு கொண்டே வந்தாங்க. அப்படி அவர் செயல்பட்டு கொண்டு இருக்கும்போது தான் காபிரியேல் தேவதூதன் திடீரென்று தோன்றி, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது அப்படின்னு சொல்லி எந்த வேண்டுதலை குறித்து சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் அந்த குழந்தை பெற்றுக்கொள்ள முடியுன்ற ஸ்டேஜில் வேண்டுதல் பண்ணியிருப்பார் இல்லையா, அந்த ஸ்டேஜில் பண்ண வேண்டுதலை இப்பொழுது கேட்கப்பட்டது என்று சொல்லி ஆண்டவர் வயது முதிர்ந்த காலத்தில் அவங்களுடைய கர்ப்பத்தை ஆசிர்வதித்து அவங்களுடைய வேண்டுதலை கேட்டு யோவான் ஸ்நானகனை கொடுக்கிறார். அதனால் உங்களுடைய வேண்டுதல் ஆண்டவர் கேட்கலையோ, நான் ஜெபிச்ச ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம பதில் தராமல் விட்டுட்டாரு அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்கள் ஜெபங்களை கேட்டிருக்கிறார், வேண்டுதல்களை கேட்டிருக்கிறார். ஆனால் அதை நிறைவேற்றக்கூடிய சரியான காலகட்டத்தை ஆண்டவர் தான் குறிக்கிறார். அவருடைய அந்த காலம் கடந்து வரும் பொழுது அவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிற வேலை எப்போனாலும் கடந்து வரலாம். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் வேண்டுதலை நினைவில் வைத்து அதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறதை உங்கள் கண்கள் கண்டு ஆச்சரியப்படும். அதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கவில்லை, அவர் என் வேண்டுதலை கேட்கலை அப்படின்னு சோர்ந்து போகாதீங்க. அப்படியே சோர்ந்து போனாலும் அந்த டிலே ஆகும்போது நீங்கள் கர்த்தருடைய காரியங்களில் உண்மையாக இருங்க. கர்த்தரை தேடுகிறதுலையும் கர்த்தரை சேவிக்கிறதுலையும் அவரை கனம் பண்ணுகிறதுலையும் அவருக்கு உண்மையாய் நீங்கள் அவரை தேடிக்கொண்டே இருக்கும்போது நிச்சயமாக அப்படி கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாதையில் உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டு பதில் வருகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. அப்படி பதில் வரும்போது எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய மகிமை எப்படி சகரியா எலிசபெத் வாழ்க்கையில் வெளிப்பட்டதோ, ஏன்னா நடக்க முடியாத ஒரு அற்புதம் அவங்களுக்கு நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வேண்டுதலை கேட்டு செய்து அவருடைய நாமத்தை உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படுத்துவார், பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து கர்த்தரை நோக்கி முன்னேறுங்க. உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டிருக்கிறது. அவருடைய சரியான நேரத்தில் சரியான அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுப்பி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி. இந்த வார்த்தையின்படி வேண்டுதலுக்காய் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் சரியான நேரத்தில் அற்புதத்தை செய்தும் அந்த நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உடைய கிருபைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.